Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this last wonderful message of the Feast of Pentecost. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about this last month of the day of Pentecost. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி பெண்டிகாஸ்ட் பண்டிகை முடிகிற இந்த கடைசி மாதத்தின் காரியங்களை பேசும்படிக்கு தொடர்ந்து பேசும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்லாக்கியத்துக்கும் பாகியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the match's name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தின் எல்லா பரிசுத்தவான்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் அந்த அபிஷேகம் ஊற்ற வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். I pray that in the next 20 minutes the Lord Jesus will open the eyes of your understanding to know the great importance of this feast before the second coming of our Lord and Savior Jesus Christ. நான் இப்பொழுது அடுத்த 20 நிமிஷத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உம்முடைய மனக்கண்களை தெளிவாக்கும்படிக்கு இப்பொழுது இந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகையை பற்றி அதோட விசேஷத்தை பற்றி நீங்கள் அறியும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்னாடி நீங்கள் அறிய வேண்டும் என்று அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். If you want prayer, call that number on the screen. Whatever impossible situation you are in, Lord Jesus will come the very instant you call upon Him. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்க. என்ன மாதிரி தகர்க்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருந்தால் கூட அட்சணமே ஜெபிக்கும் போது ஆண்டோட வல்லமை அங்கே வந்து உங்களை விடுதலை ஆக்கும். Shall we constrain Him to come? அவரை நான் வருந்தி அழைப்போமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. Hallelujah. The last message we saw that this month of August was the last month for God's people to complete doing all the things that they had to do in celebrating and honoring their God in His appointed feast, which is the Feast of Pentecost. இப்போ போன செய்திகளில் நம்ம என்ன கேட்டோம்? ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஜன்னல் வந்து மூடும். பெண்டிகாஸ்ட் பண்டிகைக்கு தன்னுடைய கர்த்தருடைய நியமித்த நாட்கள், பண்டிகை நாட்களில் விசேஷமாக பெண்டிகாஸ்ட் பண்டிகையோட காரியங்கள் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்து கர்த்தரை கொண்டாடும் படிக்கும் அவரை கனப்படுத்தும் படிக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நீங்கள் நிச்சயமாக செய்து முடிக்க வேண்டும். நாம் பார்த்தோம் அதை பற்றி போன செய்தியில். The fall feast will begin after that. அதுக்கு பிறகு அடுத்த மாதத்துலேருந்து மாரிக்கால பண்டிகை ஆரம்பமாகும். Also we saw that this is a very important feast for the times and seasons we are living in God's timeline. அப்போ வேற காரியம் எது பார்த்தோம்? கர்த்தருடைய காலம் நேரத்தில் இந்த பண்டிகை ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகையாக இருக்குதுன்னு பார்த்தோம். Because if we do not receive the two most important things which all 66 books in the Holy Bible is written about, then you will not be able to go in the rapture of the church or second coming of the Lord Jesus Christ. ஏனென்றால் நாம் இந்த பண்டிகையில் நடந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளாத இருந்தால் முக்கியமான காரியம் 66 புஸ்தகம், சத்திய வேதாகமத்தின் 66 புஸ்தகத்தின் முழு சாராம்சமே அதில் தான் இருக்கிறது. அது நாம் பெற்றுக்கொள்ளாது, மனுஷன் பெற்றுக்கொள்ளாது இருந்தால் சபை எடுத்துக்கொள்ள போகும்போது போக முடியாது, ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலும் காணப்பட முடியாது. In the timeline of God, we are living in the last days of the prophet Joel's prophecy. அப்போ கர்த்தருடைய நேரம் காலகட்டத்தில் பற்றி தீர்க்க தரிசன
காலங்கள்ல நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்னு பார்த்தா, we are living in the last days of the prophet Joel's prophecy which Peter spoke about in Acts 2. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவேல் ஏஞ்சி நின்று பிரசங்கம் பண்ண போது யோவேல் தீர்க்கதரிசி மூலியமா பேசின கடைசி நாட்கள்ல என்ன சம்பவிக்கணும் பேசினதை பற்றி இந்த காலத்துல அந்த காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். when he was filled with the Holy Ghost on the day of Pentecost, பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து பெண்டிகாஸ்ட் நாள்ல பேசினார்கள். Now if you are a person who is still singing the old record and saying feasts are for Old Testament only for Israelites, not for us today, there is 100% chances that you will be left out like the 5 foolish virgins. அப்போ நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க அந்த பழைய ரெக்கார்டை நீங்கள் ஓட்டிண்டு பாட்டை பாடிட்டு இருந்தா பண்டிகை எல்லாம் ஆண்டி பழைய ஏற்பாட்டுன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கா இருந்து இந்த காலத்துக்கு நமக்கு கிடையாது அப்படின்னு நீங்க அந்த வெளிப்பாடு இன்னும் பெற்றுக்கொள்ளாது இருந்தா 100% சான்ஸ் 5 புத்தி இல்லாத கன்னிகளை மாதிரி கைவிடப்பட போகும். This is because everything, first coming, second coming, ascension, everything is rotates around the 3 main feasts which God commanded the Israelites of the Old Testament to celebrate. அப்போ ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 3 முக்கியமான பண்டிகை வருஷத்துல கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையும் 2ஆம் வருகையும் எல்லாம் அந்த 3 பண்டிகையில அடங்கி இருக்கிறது. The Old Testament was a shadow of things, pattern. God showed Moses the pattern which he had to build the tabernacle. That was a pattern given to Moses. The real thing is in the New Testament. அதே மாதிரி மாதிரி மோசைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும்னு சொல்லி மோசைக்கு கொடுத்ததே தான் இந்த பொருள் எங்க இருக்குது புதிய ஏற்பாட்டுல. அதே போலவே நிழலாட்டமா பழைய ஏற்பாட்டுல எல்லா காரியங்களும் பொருள் எங்க இருக்குது புதிய ஏற்பாட்டுல. If you have not received salvation or the gift of the Holy Spirit which 3,000 people who are pricked in their hearts received in Acts 2 when Peter preached on the day of Pentecost, you cannot go with the Lord Jesus Christ in the second coming. For sure you will be left behind. நீங்கள் பெண்டிகாஸ்ட் நாள்ல பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணி 3000 பேர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துல முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் அது பிறகு பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றுக்கொள்ளாத இருந்தா இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் எடுத்தார்கள், அல்லாத எடுத்துட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போது கண்டிப்பா கைவிடப்பட போவீர்கள். Peter started with the prophecy of prophet Joel in Acts 2. பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பேசும்போது யோவேல் தீர்க்க தரிசனத்தை பத்தி ஆரம்பத்துல பேசுறதுக்கு ஆரம்பிச்சார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல how the Spirit of the Lord will be poured out on all flesh. எப்படி என்றால் மாம்சமான யாவர் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று. We are now in the last days and he is pouring out his Spirit beginning from the day of Pentecost. இப்ப நாம் எந்த காலத்துல இருக்கிறோம்? நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். பெண்டிகாஸ்ட் நாள்ல இருந்து ஆரம்பமாகி மாம்சமான யாவர் மேலேயும் கர்த்தர் யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்தத மாதிரியே பரிசுத்த ஆவி ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். In Acts 2 verse 17 we read that they will prophesy when the Spirit is poured out on them. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்?
கர்த்தருடைய ஆவி ஜனங்க மேல ஊற்றப்படும் போது தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. டுடே இஃப் யூ see throughout the world, whole world, the Lord is pouring out His Spirit and His people are receiving the anointing and they are prophesying everywhere. அப்ப என்ன பார்க்கிறோம்? உலகமெங்கும் இருக்கிற ஜனங்க மாம்சமான யார் மேலும் கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறாரு. அப்போ என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கு, அவங்க எழும்பி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதே மாதிரி என்ன நடந்து கொண்டு இருக்குது? உலகம் எங்கும் எங்க பார்த்தாலும் பரிசுத்தாவில நிறைந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா நிறைய பரிசுத்தவான்கள் மூலியமா நமக்கு இன்னைக்கு இப்ப என்ன நடக்க போதோ, உலகத்துல என்ன சம்பவிக்க போதோ பேசிக்கொண்டே வருகிறார். Verse 19 says, I will show wonders in heaven above and signs in the earth beneath on the night of the 12th of August 2026 there were notable signs in the sky. அப்போ 19ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? வானத்துல அடையாளங்கள் அதிசயங்கள் காட்டுவேன். இப்ப ஆகஸ்ட் 12ஆம் தேதி ராத்திரியில நமக்கு ராத்திரி வந்தது. அப்போ வெளியரங்கமான விசேஷித்த அடையாளங்களை வானத்துல காட்டினது பற்றி உலகமே பேசிக்கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இந்த அடையாளங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் என்ன ஜனங்க மூலியமா கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார் அவருடைய ஜனங்க மூலியமா என்றால், இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் முன்கூட்டியே காட்டும்போ இந்த காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ வாட் இஸ் Joel the prophet saying, I'll pour out, the Lord is saying, I'll pour out my spirit on all flesh and they'll all prophesy. So what are they prophesying now, right now in this time and season? That when I show signs in the sky, notable signs and wonders in the sky, I'm going to do these things on the earth. I'm going to pour out my wrath on the people of the earth. அப்ப கர்த்தர் இந்த அடையாளங்கள் நான் காட்டிட்ட பிறகு என்னுடைய கோபாக்கனையே நான் பூமியின் மேல ஊற்ற போறாருன்னு. One is 3 days of darkness and another is famine, another is war. Everything, natural disasters will be accelerated. அப்ப என்னென்ன கர்த்தர் இப்ப செய்ய போறாருன்னு சொன்னா, தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டு வருகிறார் என்றால் 3 நாள் இருட்டு. எகிப்துல கூட 3 நாள் அவங்க இருக்கும்போது இருட்டு வந்தது. ஈஜிப்ட் ஆல்சோ 3 days darkness was there. அப்போ ஆரம்பத்துல எப்படி இருக்குதோ முடிவில் அப்படித்தான். அப்போ how it was in the beginning, in the end also same things the Lord is going to do. அப்போ 3 days of darkness and famine, all natural disasters will be accelerated. பஞ்சம் வரும், யுத்தம், உலக யுத்தத்துக்கு யுத்தம் போய்கொண்டிருக்குது. அப்புறம் கர்த்தருடைய வருகை அதுல தான் இருக்கும். And his second coming will be in that. So the Lord is saying, get prepared. After I show all these signs in the sky, you'll know that these things are about to happen. இந்த அடையாளங்கள் வானத்துல நீங்க பார்க்கும்போது இந்த காரியங்க நான் செய்ய போறேன்னு சொல்லி கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் மூலியமா, தீர்க்க தரிசிகள் கூட இல்லை, அவங்க சாதாரணமான ஜனங்க ஆவியை ஊற்றும் போது தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அப்ப the Lord is saying that through I'll show these signs, and then because He's poured out the Spirit on all flesh, they're not prophets, but they will prophesy when the Spirit comes upon them. So He is sounding the alarm and telling His people to get prepared. கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கூறி ஆயத்தப்பட வேண்டும் என்று அவருடைய ஜனங்களை எச்சரிக்கிறார்கள். Joel the prophet prophesies, if you see in the 3 chapters, it's all about the coming of the Lord. யோவேல் தீர்க்கதரிசி
தீர்க்க தரிசனம் 3 அதிகாரத்தில் சொல்றது எல்லாம் வந்து எதை பற்றி? கர்த்தரோட வருகை பற்றி தான். அப்படி இந்த நாட்கள் என்ன மாதிரி நாட்களா இருக்கிறது? நாம் ஆயத்தப்படுற நாட்கள். What sort of days are we living in? In the time of the second coming of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Before I come, these things will happen, says the Lord. நான் வர்றதுக்கு முன்னே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நாம் if you read Acts chapter 2 verse 21, and it shall come to pass that whosoever shall call on the name of the Lord shall be saved. அப்போ என்ன நடக்கும்? What is he saying? I'll pour out my spirit upon all flesh. So what does man have to do? When they listen to what the Lord speaks to them and they call upon the Lord, the name of the Lord, they shall be saved. So what we have to note in this verse is, நாம் இந்த வசனத்தில் என்ன பார்க்கணும்? இது குறித்து கொள்ள வேண்டியது என்னென்றால், கர்த்தருடைய நாமத்தை தொழுகொள்ளவர் எல்லாரும் கூட ரட்சிக்கப்படுவார்கள். Many people, what they do, they say, if you just accept Jesus by word of mouth and say, Lord, come into my heart, you are saved and you are ready to go to heaven. That is a big lie. அப்போ இப்போ அநேகர் என்ன சொல்றாங்க? வாய்னால அறிக்கையிட்டு ஆண்டவரே என் உள்ளத்தில் வான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு முடிஞ்சா போகிறோம், நீ ஆண்டவரோட பிள்ளையா மாறிட்டு நேராக நீ பரலோகத்துக்கு போகலான்னு. அது வந்து பொய். அது அப்படி போகவே முடியாது. இப்போ Acts chapter 2 tells us the way to get salvation, the way to go to heaven. இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் பரலோகத்துக்கு போகிற வழி இருக்கிறது. In Acts chapter 2, the way is very clear how man can receive salvation and go to heaven. So whosoever shall call on the name of the Lord, யார் யார் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுறாரோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. தவிர இயேசுவின் உள்ளத்தில் வான்னு சொன்னா அதோட பாவ பரிகாரம் கிடைக்காது. So if you just say, Jesus, come into my heart, you are saved and you are on your way to heaven, that's totally wrong. So all those who call upon the name of the Lord, there is a name given for this very purpose. இந்த ஒரே காரியத்துக்காக ஒரு நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நாமம், that name is in Matthew 1:21. மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தன் ஜனங்கள் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். So Matthew 1:21 says, you shall call his name Jesus because he will save his people from their sins. So 3,000 people, what happened? They were pricked in their hearts and they took immersion baptism, and then their sins were washed away. In immersion baptism only their sins were washed away, and then they received the gift of the Holy Spirit. இப்போ 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரத்தில் பெண்டிகாஸ்ட் நாளில் பரிசுத்தாவி ஊட்டினா ஒரே நாள்லயே 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த the name of the Lord, there is a name which is given, a name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நாமம் இல்லாத ஞானசானம் பாவம் கழுவாது. வேற எந்த ஞானசானம் நீங்க எடுத்திருந்தா கூட இயேசுவின் பேர்ல கொடுக்காத ஞானசானம் பாவம் கழுவாது. If you baptize in the name of Jesus only, your sins will be forgiven. Any other baptism will not wash your sins, because we saw now in Matthew 1:21 that a name is given. And in the Old Testament, the name was Moses. Moses was the savior. 30 lakhs of people were baptized in the name of Moses.
அப்போ பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு நாமம் இருந்தது. மோசையோட நாமம் தான் 30 லட்சம் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு இயேசு என்ற பேரில் தான் ரட்சிப்பு இருக்கிறது. இந்த நியூ டெஸ்டமெண்ட் ஃபார் அஸ், ஜீசஸ் இஸ் த நேம் given for us to be saved from our sins. So one more chance the Lord has given you to check, search your baptism and check it. Whatever else you know or don't know, doesn't matter. If Jesus comes today, he has shed blood for you, and that blood, seal of that blood will be on you. And without telling the name in baptism, you won't get the seal. அப்போ நீங்க இன்னொரு சந்தர்ப்பம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திடீர்னு இன்னைக்கு வந்தா ஒரே காரியத்தை, 2 காரியத்தை பார்ப்பாரு. ஒன்று முக்கியமா என்னன்னா, ஜீவனை கொடுத்த, சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தின, விலகிரயமா நம்ம வாங்கின ரத்தத்தின் முத்திரை நம்ம அவருடைய மனவாட்டி மேல இருக்குதா இல்லையான்னு. The seal of the blood which Jesus purchased us on Calvary cross, he will look to see if it is there on his bride when he comes. Without that nobody can go. அது இல்லாதபடிக்கு யாரும் போக முடியாது. கர்த்தர் இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்முடைய ஞானஸ்நானத்தை சோதிச்சு பார்க்க கொடுக்கிறாரு. வேற எந்த காரியம் நம்ம வெளிப்பாடு பெற்றாலோ, வரம் பெற்றாலோ, அபிஷேகம் பெற்றாலோ பரலோகத்துக்கு போக முடியாது. Whatever gift we have, whatever anointing we have, whatever qualities we have, fruits we have also, if you want to go to heaven, things are different. All these things, all these gifts and anointings will not take you to heaven. But the blood of Jesus Christ has to wash your sins. ஆண்டோட ரத்தம் உங்க பாவத்தை கழுவாதபடிக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. He is sounding the alarm again, one more chance before his coming, so that you will be prepared. Check on your baptism and pray about it. Ask the Lord and take the Acts chapter 2 verse 38 baptism. இதை பற்றி நீங்கள் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த வெளிப்பாடை பெற்று அப்போஸ்தலர் 3000 பேர் எடுத்த ஞானஸ்நானம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ளுங்கள். As we see what is the time and season that we are living in now. நாம் இப்போ பார்த்தோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். Joel the prophet only brings very clear the coming, before the coming of the Lord. யோவேல் தீர்க்கதரிசி தான் விளக்கமா அதை பற்றி கொண்டு வர்றது. 1ஆம் அதிகாரத்தில் நம்ம யோவேல் தீர்க்கதரிசி பேசினதே, கர்த்தர் அவர் மூலியமா பேசினதே வாசித்தா 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா, Joel chapter 1 from verse 14. Sanctify you a fast, call a solemn assembly, gather elders and all in the inhabitants of the land unto the house of the Lord your God, and cry unto the Lord. Alas for the day, for the day of the Lord is at hand, and as a destruction comes from the Almighty shall it come. அப்போ யோவேல் 1ஆம் அதிகாரம் 14-15 ஒரு பரிசுத்த உபவாச நாளை கூறுங்கள், விசேஷமான உபவாச கூட்டத்தை கூறி, முக்கியமா ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஊழியக்காரங்க, மூப்பருங்க, எல்லா தேசத்தின் குடிகள் எல்லாரும் கூட கர்த்தருடைய வீட்டில் சேர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுதான். எல்லாரும் கூட COVID-19 டைம்ல கூட எல்லாரும் கர்த்தரை ஜனங்களும் மறிச்சாங்க, பிரஜாதிகளும் மறிச்சாங்க. If you see in the time of COVID-19, God's people also, many people died. Other people, inhabitants of the land also, they died. So, what do we read here? Cry out to the Lord your God. எல்லாரும் என்ன பண்ணணும்? பரிசுத்த உபவாசம் இருந்து ஜெபிச்சு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது. ஏன் சொல்லு? பயங்கரமான கர்த்தருடைய நாள் வருது, அழிவு வரப்போகுது. கர்த்தருடைய கோபாக்கினி அவருடைய ஜனங்கள் மேல ஊற்ற போறார். What is he going to do? He is going to pour out his wrath.
Joel chapter 2 verse 1. Blow you the trumpet in Zion and sound an alarm in my holy mountain. Let all the inhabitants of the land tremble, for the day of the Lord cometh, for it is nigh at hand. A day of darkness and of gloominess, a day of clouds and of thick darkness as the morning spread upon the mountains. A great people and a strong that hath not been ever the like, neither shall be any more after it, even to the years of many generations. அப்போ யோவேல் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 கூட வாசிச்சா, சீயோன்ல எக்காலம் ஊதுங்கள், என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் என்ன பண்ணோம், எச்சரிப்பின் சத்தத்தை கூறுங்கள். இப்போ இந்த காலகட்டம் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கூறுற நாட்கள். What are these days? These days are with the Lord is sounding his alarm through his prophets, through his people. கர்த்தர் அவருடைய ஜனங்க மூலியமா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், எச்சரிப்பின் சத்தத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான காலம் திடீர்னு சடுதியில வரப்போறது. அப்போ என்ன நடக்கணும், நாம் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்க என்ன செய்ய வேண்டும், உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஊழியக்காரர்ல இருந்து, தேசத்தின் குடிகள்ல இருந்து, கர்த்தருடைய ஜனங்க மட்டும் இல்லை, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போ கர்த்தரு கோபாக்கினியை திருப்புறாரு. தொடர்ந்து if you continue to read in Joel chapter 2 all the things that how the Lord works in verse 12. Therefore also, second chapter verse 12, therefore also said the Lord, turn you even to me with all your heart, with fasting, with weeping and mourning, and rend your heart and not your garments, and turn unto the Lord your God, for he is gracious and merciful, slow to anger, of great kindness, and repenteth him of the evil. 2ஆம் அதிகாரம் 12-13 என்ன பார்க்கிறோம், கர்த்தர் முழு இருதயத்தோட, உபவாசத்தோட, அழுகையோட, புலம்பலோட உங்களுடைய இருதயங்களை கிழித்து கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார். வஸ்திரம் இல்லை, இருதயத்தை கிழித்து கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். அப்பொழுது உருக்கம் மனம் இறுக்கமா இருக்கிற தேவன் மனசாவப்பட்டு பொல்லாப்ப திசை திருப்புவார். I'm going to pray for you now. This is a time where we have to fast and pray and seek the Lord. If you want to stay alive, நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றாலே நாம் உபவாசம் இருந்து, ரட்டிலும் சாம்பலும் இருந்து, அழுகையோட புலம்பலோட கர்த்தரை தேடுற நாட்கள். நம்முடைய ரட்சிப்பை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ரட்சிப்பு இல்லைன்னா எதுவும் பிரயோஜனமே இல்லை. பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணுமே வேணும். After that, the gift of the Holy Spirit you need. So you have to first check on your baptism and see if you have confirmed your salvation and receive the anointing of the Holy Spirit. Dear Lord Jesus, I praise and worship and thank you, Lord, for all those who are listening. I pray that, Lord, you're sounding your alarm, that all your people will, Lord, receive the revelation. Lord, you pour out your Spirit, which you poured on the day of Pentecost, and all of them, that they will get revelation of the things you are about to do and what they have to do to be prepared for whatever is going to happen. Lord, I commit all of them into your golden hands. All those who want healing, deliverance, I pray that you pour out your Spirit on them, heal them, deliver them, save them. Lord, nobody should go to hell. Lord Jesus, you gave your very life and shed precious blood so that we can come to heaven. Lord, I pray that you said you pour out your Spirit on all flesh. Lord, command salvation. Let everybody come to salvation. In Jesus' name I pray with thanksgiving. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேல நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தாவே அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தாங்கள் ரட்சிப்பை
பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாயா இல்லையான்னு கண்டுகொள்ளும்படிக்கு, சோதிச்சு பார்க்கும்படிக்கும், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கிறார்களா இல்லையா என்று பார்க்கும்படிக்கும், ரெண்டும் வேணுமே வேணும். அப்படியே எல்லார் மேலேயும் அந்த அபிஷேகத்தை ஊற்றான்ற அந்த வெளிப்பாடை தார். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் ரட்டிலும் சாம்பலும் கர்த்தாவை நோக்கி ஜெபிச்ச போது, கர்த்தாவே நீர் உடைய கோபாக்கினியை திருப்பினீரே ஏசப்பா, நம்முடைய ஜனங்க அம்மை நோக்கி கூப்பிட்ட போது அப்படியே நம்முடைய ஜனங்க மேல ஜபாவி ஊற்றி அபிஷேகத்தை ஊற்றி கடைசி நாட்கள் அறுவடைக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் பிதாவே. If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings for this end time harvest sacrificially in this Feast of Pentecost last month. Sacrificially give an offering for the great harvest of souls. The Lord is able to add to you whatever you are asking. Keep all your prayer requests and pray. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை அந்த அக்கௌண்ட் நம்பரில் போடுங்க. அந்த கடைசி கால அறுவடை ஒரு பெரிய அறுவடை. அப்புறம் ஒன்றும் சுவிசேஷம் சொல்கிறது இல்லை, அறுவடை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வரப்போகிறாரு. இப்போ ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்தி பெண்டகாஸ்ட் பண்டிகையோட கடைசி மாசத்தின் ஆசீர்வாத பெரிய அறுவடை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. If you want individual prayers, Friday morning 10 to 2 individual prayers will be made for your deliverance. Contact us by phone and come and receive your deliverance at that address. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்ட வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க, வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.